அவர் எப்போதும் சொல்லுவார், நெகம் முளைத்த நாளாக நான் திமுகவிலே இருக்கிறேன். இது என்ன பெருமை? நெகம் முளைச்ச நாளாக திமுகவில் இருந்ததுனால தான் காட்பாடியே உங்கள் கைக்கு வந்துருச்சு, மலையை தவிர. இது ஒரு சிறப்பா என்று கேட்கிறேன். நெகம் முளைத்த நாளாக இந்தந்த கொள்கைகள் காரணமாக இருக்கிறேன். இந்த கட்சியில் நான் இல்லாவிட்டால் இந்தந்த கொள்கைகள் தவறி போய் சொல்லு. ஈழம் அழிஞ்சிச்சு திமுகவால். ஆமாம். ஆனால் அந்த கட்சியிலே தான் இருக்கிறேன். பெருமையா? நானாக இருந்தால் எதிர்த்து தான் நிற்பேன். நீ என்னைய ஈழத்தை அழிக்கிற, நீ திராவிட இயக்கம் வைத்துக்கொண்டு ஈழத்தை அழிக்கிறாய்ன்னு எதிர்த்து தான் நிற்பேன். நான் எதிர்த்து தான் எழுதினேன். எதிர்த்து தான் எழுதினேன். ஆகவே நான் அப்புறம் எத்தனையோ தவறுகள் இழந்தன. ஊழல் வழக்குகள், மற்றவை, நெருக்கடி நிலையில் இந்திரா காந்தி இவர்களை போட்டு ஒடுக்கியது, பிறகு இந்திரா காந்தி இவர்கள் கூட்டு சேர்ந்து எல்லா நிலைகளிலும் என்ன போற்றி திருவகவல் பாடிக்கொண்டு அந்த கட்சியிலே இருந்து பலமுறை மந்திரியாக ஆகி, பலமுறை எம்எல்ஏயாக ஆகி, காட்பாடியை வளைத்து, பிறகு காட்பாடியில் அவருக்கு தேவைப்படுகின்ற இடம் கொஞ்சம்தான். அவ்வளவு பெரிய காட்பாடி தேவையில்லை, ஒருத்தனுக்கும் தேவையில்லை. ஒருத்தனுக்கு சிந்திக்க தெரியலையே. வாழ்வின் பயன் என்ன என்று சிந்தித்தால் இந்த வேலை செய்ய மாட்டான். நமக்கு வயிற்றுக்கு சோறிட வேண்டும், வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி சொன்னவரை வயிற்றுக்கு சோறு வேண்டும், உடை வேண்டும், சினிமா இருக்கிறதுக்கு இடம் வேண்டும், அப்புறம் கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி வேண்டும், ஒரு அன்பு செலுத்துவதற்கு. இதெல்லாம் ரொம்ப குறைஞ்ச தேவை. இவங்க ஊரா உலகத்தையே வளைச்சி அடித்து என்ன பெரிய அரண்மனைகளை கட்டி கோபுரங்களை உருவாக்கி ஒன்றும் இல்லைடா. நீ சைஃபராக போட்டு பேங்கில் வச்சுருக்க பணம் அல்லது ஒழிச்சு வச்சுருக்க பணமெல்லாம் அங்கேயே இருக்கு, நீ போயிடுவேன். அது தெரியணும்ல உனக்கு.